எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம முன்னாடி பாருங்க எப்படி மிளகா அப்படியே காந்தாரி மிளகா பழுத்து இருக்குதுன்னு. நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இப்பதான் அப்படியே லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. இந்த மழைக்கு ஏத்த மாதிரி அப்படியே செக்கச்சவையன்னு பழுத்து இருக்கிற இந்த காந்தாரி மிளகாயை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான காரசாரமான சிக்கன் தாங்க மாமா பண்ணிடலாங்களா? சமைச்சிடலாங்க. பரிகாத மிளகாய் நல்லா பழுத்த மிளகாய் பண்ணி வைக்கலாம். எல்லாமே சூப்பரா பழுத்து இருக்குது மாமா. இதுக்கு முன்னாடி இந்த மிளகா செடியை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இதோட பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காந்தாரி மிளகா, சீனி மிளகா, வானம்பருத்த மிளகா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஊசி மிளகாய் சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, ஊசி மிளகாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, சூப்பரா இருக்குது பாருங்க. இன்னைக்கு பழுத்த மிளகாயில தான் சிக்கன் பண்ண போறோம். பாருங்க, மிளகா பறிச்சாச்சு. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்த மிளகா பத்தி வீடியோ போட்டிருந்தோம்ங்க. அதில் நிறைய பேர் வந்து இதோட செடி கிடைக்குமா, விதை கிடைக்குமா இருந்தீங்க. கண்டிப்பாக நாங்கள் தர்றோங்க இதோட விதையை. நம்ம உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தை வந்து கொஞ்சமாக காய வச்சு உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்றேங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேங்க. எங்க விதா? சரிங்க மாமா. இன்னைக்கு வந்துங்க நம்ம பழுத்த மிளகா பழத்தில் தாங்க சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாகவே மிளகா பொரிச்சிட்டோமுங்க. ஆமாம், சமைச்சிடலாங்களா? சரி விதா. நல்லா மழை தூரிட்டு இருக்குதுங்க. இப்போது தென்மேற்கு பருவமழை எங்கள் ஏரியில் நல்லா பேஞ்சிட்டு இருக்குது. மிளகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிளகாய் இருக்குது செடியில். எங்கள் விதா? ஆமாம். இப்போ மிளகா பறிச்சிட்டு வந்தாச்சுங்க. சிக்கனும் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சிக்கனை வந்து இந்த பொடிகள்லாம் சேர்த்து பரட்டி வைக்க போகிறேங்க, கொஞ்சம் நேரம் ஊறக்காக. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுங்க, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க விழுதா, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு தூளுங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்கிறதுனால 1 பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1/2 பழம் சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிங்க ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டுங்க இந்த மசாலா கூட சிக்கனு. இப்போ மசாலா போட்டு சிக்கன் பரட்டி வச்சாச்சுங்க. அது ஊறிட்டு இருக்குது. 300 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு 20 பழுத்து மிளகாயும் இருக்குதுங்க. இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம், கல்லில் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயமும் மிளகாயும் தட்டி எடுத்தாச்சுங்க. இனி போய் சமையல் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகமாக மழை தூருது, பிசு பிசுன்னு. தோப்புக்களையெல்லாம் அப்படியே வதனுக்குது தண்ணி. அதனால ஒரு ஓரமாக கட்டாந்தரையில் வச்சு சமைக்கிறோம். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி தோப்பில் வச்சு சமைச்சு அப்படியே அந்த மலையோடு சாப்பிட போகிறோம். இந்த சிக்கனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சமைச்சா நல்லா இருக்குங்க. அதனால தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டுங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் சிக்கனில் உப்பு சேர்த்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, மிளகாயுமே. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே மழை பெய்யுது, தூறுது, பெய்யுது, விடுது, இதே வேலை தான். சிக்கன் 2 நிமிஷம் நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் முக்காப்பாக தான் வெந்துருச்சு. அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுச்சுன்னா சூப்பராக காந்தாரி சிக்கன் ரெடி ஆயிருங்க. இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா மசாலா ரெடி ஆகி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ சூப்பராக மணக்க காரசாரமான காந்தாரி மிளகாய் சிக்கன் ரெடிங்க. அப்படியே மனம் சரி, டேஸ்ட்டு சரி, சூப்பராக இருக்குது. இப்போ மழைங்க, நல்லா குளிரும் கூட. நல்ல காரசாரமான சிக்கனு. அருமையாக இருக்குங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக கிரேவி இருக்கிற மாதிரி அப்படியே ஜூஸியாக இறக்கிட்டோம். உங்களுக்கு ட்ரையாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே அந்த ஜூஸியாக இருக்கிறதுக்கு அந்த சிக்கனுக்கு அந்த காரக்கெல்லாம் சூப்பராக இருக்குது.
இந்த மிளகாய்ங்க ஆரம்பத்தில் பார்த்தா காரம் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே இந்த நாக்கில் நாக்கில் அப்படியே காரம் ஏறது நல்லா தெரியுது. செம்மையாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காந்தாரி மிளகாய் கிடைக்கலனா நம்ம குண்டு மிளகாயிலே பழுத்த மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க. மழைக்கு எடுத்தால் சரியான உணவு.